பிஎம்எஸ்ல எந்த விதமான ரிஸ்க் எல்லாம் இருக்கு சார்? மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன ரிஸ்க் இருக்கோ அதே ரிஸ்க் பிஎம்எஸ்லேயும் இருக்குது. ரிஸ்க் இல்லாமலாம் கிடையாது. R=R, ரிஸ்க் எடுத்தால் தான் ரிவார்டு கிடைக்கும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போதான் எஸ்ஐபியும் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கே அவேர்னஸ் ரொம்ப கம்மி. ஸோ பிஎம்எஸ்க்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு? இப்போது நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டு வேறு, எஸ்ஐபி வேறுன்னு சொல்கிறோம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஒன்று தான், அந்த அளவுக்கு கூட தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. இப்போ தான் அவேர்னஸ் வருது. ஓகே, அசட் அலோகேஷன் பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும்? அந்தந்த ஃபண்ட் மேனேஜர்ஸை பொறுத்தது. ஏன்னா வந்து நீங்கள் தீமேட்டிக்காக சூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரியான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்படி சொன்ன மாதிரி ஃபார்மாலேயோ இல்லை ஆட்டோ செக்டார்லேயோ இல்லைனா வந்து ஒரு சிமெண்ட் செக்டார்ஸில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியான தீமேட்டிக்காக அவங்க செக்டார் அலோகேஷன் பண்ணுவாங்க. கோவிடை பார்த்துருக்கு, அதுக்கப்புறம் யுக்ரைன் ரஷ்யா வாரை பார்த்துருக்கு, அதுக்கப்புறம் சைட்வேஸ் மார்க்கெட்டை பார்த்துருக்கு, அப்புறம் இப்போ நடக்கிற அந்த ஒரு கலாமிட்டி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நடக்கிற வார் சினாரியோன கலாமிட்டியும் அந்த போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது இட் எவ்வளோ மெச்சூர் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதோட ரிட்டர்ன்ஸும் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அதுக்கான ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து எக்யூப் ஆகிடுவாங்க. என்னென்ன நம்ம இங்கே பார்க்கணும்னா ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு மட்டும் இல்லாமல் அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கணும். அதாவது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ 20 ஸ்டாக்ஸ் இருக்கலாம், 15 ஸ்டாக்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து 50 ஸ்டாக்ஸ் இருக்கலாம், 40 ஸ்டாக்ஸ் இருக்கலாம். அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி ரன் ஆயிருக்கு, ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸ் எப்படி போர்ட்ஃபோலியோ வைஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்ல வந்து கோல்டு ETF, சில்வர் ETFலாம் வாங்க மாட்டாங்க. பிகாஸ் கிளைண்ட்டோட ஹேண்டலிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கிளைண்ட் வந்து கேட்பாங்க, நீ கோல்டு ETF வாங்குறதுக்கு ஐ மை செல்ஃப் வில் பை இன் மை டிமெட் அக்கௌண்ட், வை வுட் ஐ ஈவன் கிவ் யூ 50 lakh and நீ வாங்குறதுக்கு நான் எதுக்கு காசு கொடுக்கணும்னு கேட்பாங்க. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எமரல்ட் வெஞ்சர்ஸ் உடைய ஃபவுண்டர் பாலச்சந்தர் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். குட். சார், இப்போ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னா வந்து ஒரு ஹை சேலரி வாங்குற ஒரு பர்சனுக்காக தான் வந்து பில் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஏன் ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டை விட்டுட்டு பிஎம்எஸ் சூஸ் பண்ணணும்? ஓகே, இது வந்து ஹை ஸ்டாண்டர்ட் அது மாதிரி கிடையாது. அது இட் இஸ் ஃபார் ஆல், எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் ஹூவர் ஹேஸ் மினிமம் டிக்கெட் சைஸ் ஆஃப் 50 lakh and 50 லட்சம் இருந்தால் யார் வேணாலும் போடலாம். சாமானிய மனிதர்களுக்காக தான் அது வச்சுருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வச்சுருக்காங்க, HNIஸ்க்கும் வச்சுருக்காங்க, FISக்கும் வச்சுருக்காங்க. அது வந்து 50 லட்சம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் டிக்கெட் சைஸ் இருந்ததுனால் நம்ம தாராளமாக போடலாம். மியூச்சுவல் ஃபண்டை விட ஏன் அதிகமாக அதில் போகிறது நல்லது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும். சின்ஸ் பிகாஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமுமே வந்து வி ஆர் மோர் இன்டு ஈக்விட்டி ஸ்டாக்ஸ். நம்ம ஃபுல்லாகவுமே அதில் ஸ்டாக்ஸாக வாங்கி வச்சுருப்பாங்க. உங்கள் பேரில் தான் முதலீட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்பெஷலைஸ்டு, அதாவது வந்து ப்ரைவேட் பொட்டிக் மாதிரி உங்கள் பேர்லேயே தனியாக ஒரு ஃபண்ட் மேனேஜரே உங்களோட ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. உங்கள் பேரில் நீங்கள் ஒரு 50 lakhs போடுறீங்கன்னா அந்த ஃபண்ட் ஹவுஸில் உங்களுக்காகவே தனியாக அந்த ஃபண்ட் மேனேஜர் உங்கள் ஃபண்டை மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டை தவிர்த்து பிஎம்எஸ்ல அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிருந்தீங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 12 to 13 வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ பிஎம்எஸ்ல எவ்வளோ எதிர்பார்க்கலாம் சார்? cannot tell more than 12 to 13%. ஆனால் வந்து ஒரு 5 to 8 years இருந்தீங்கன்னா you can expect of 2 to 3x or 5x பேர் மினிமம். அதாவது வந்து உங்கள் மடங்கு 50 லட்சம் போடுறீங்கன்னா அதில் 3லேருந்து 4 மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிஎம்எஸ்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதோட மெயின் ரீசன் தாற்பயமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம வந்து அந்த பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலையும் அதை ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மட்டுமே தான் அந்த காசு நம்மளுக்கு வரும் அதிகமான ரிட்டர்ன்ஸ். ஏன்னா வந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டிவிடெண்ட்ஸ் நம்மளுக்கு வரும், கிளைண்ட்டுக்கு வரும், திருப்பியும் வந்து இட் வில் பி ரீஇன்வெஸ்டட் இந்த ஷேர்ஸ் ஒன்லி. ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு கம்பெனி ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும் இல்லை மிட் கேப்பாக இருக்கட்டும் ஸ்டடி பண்ணிவிட்டு ஃபண்ட் மேனேஜ் ஸ்பெஷலைஸ்டாக ரிசர்ச் டீம் வச்சிருப்பாரு. அதை படிச்சுட்டு ஹி வில் பி இன்வெஸ்டிங் ஆன் தோஸ் கம்பெனிஸ். அதோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஸ்மால் கேப்பில் ஒரு 10 வருஷம் போட்டாலே எனக்கு பிஎம்எஸோட அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நான் ஏன் பிஎம்எஸ் சூஸ் பண்ணேன்? ஸ்மால் கேப்பில் போட்டு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் கேரண்டீட் ஆசெட்ஸ். ஏன்னா வந்து சின்ஸ் பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு 2 to 3 years இல்லைனா ஒரு 6 years டைம் ஹாரிசானில் வேணால் ஸ்மால் கேப் would have done better, மிட் கேப் would have done better. த லாங் டைம் ஹாரிசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுளிங் இஸ் ஹேப்பன்ட் மோர் இன் பிஎம்எஸ் அண்ட் AIF. ஏஐஎஃப்ன்றது பிஎம்எஸ்க்கு அடுத்த லான்ச். பிஎம்எஸ்னா பேசிக்காக என்னன்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லுவோம். ஏஐஎஃப்ன்றது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து ரேலிஸ் நடக்கும். ஏன்னா வந்து குட்டி கம்பெனி, அதாவது வந்து 3 விதமாக பிரிக்கலாம். லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால். ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். லார்ஜ் கேப்ன்றது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி, மிட் கேப்ன்றது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன கடை, ஒரு பொட்டி கடை மாதிரி சொல்லலாம். அதை விட ஒரு தள்ளு வண்டி கடை, ஒரு சின்ன குட்டி ஒரு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அது பேர் ஸ்மால் கேப்னு சொல்லலாம். இப்போ அது ஸ்பெஷலைஸ்டாக படித்து ஸ்மால் கேப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதோட பேர் தான் ஸ்மால் கேப் ஃபண்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லுவோம். நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அதை விட பிஎம்எஸ்ல ஏன் வந்து சேஃபர் பெட்னு சொல்கிறேன்னா, இதெல்லாம் டைவர்சிஃபையாக போட்டு வச்சிருப்பாங்க ஃபண்ட் மேனேஜர். ஸ்பெஷலைஸ்டு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஸ்மால் கேப்போட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ சின்ன ரேலியில் நீங்கள் சொல்கிறதுனால வேணால் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளாக இருக்கலாம், ஸ்மால் கேப் அதிகமாக கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். பட் லாங்கர் ரன் பேசிஸில் வந்து பிஎம்எஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார் லாங்கர் டேர்ம் ஹாரிசான்.
இப்போ 2.5 இயர்ஸாவே வந்து மார்க்கெட் ரொம்பவே வந்து சைட் வேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயம் பிஎம்எஸ்ல இருந்து நம்ம பெரிய அளவு ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாதுல்ல சார்? அதாவது வந்து நம்ம சூஸ் பண்ணுற பொட்டிக்கை பொறுத்தது, நம்ம சூஸ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர்ஸ் ப்ளஸ் அந்த மாதிரியான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுற பொறுத்தது. இப்போ மல்டி கேப் மாதிரியான ஃபண்ட்ஸும் அதில் இருக்குது. அப்புறம் வந்து லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் கலந்ததாகவும் இருக்குது. அப்புறம் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் கலந்த மாதிரியான ஒரு தீமேட்டிக்கான போர்ட்ஃபோலியோவும் இருக்குது. இல்லைனா வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஆட்டோ செக்டார் இல்லைனா ஒரு எனக்கு ஃபார்மா செக்டார் தீமேட்டிக்காக கொடுங்க, இல்லைனா வந்து எத்திக்கல் போர்ட்ஃபோலியோ. நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் எத்திக்கல் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அதாவது பேங்க்ஸ், அப்புறம் வந்து ஃபினான்ஸ், அப்புறம் இந்த சிகரெட்ஸ், ட்ரிங்க்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவில் மட்டுமே எனக்கு போடுங்க, அந்த மாதிரி கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்களா கூட, அந்த மாதிரி தீமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய பிஎம்எஸ்எஸ்ல இருக்குது, பொட்டிக்ஸில் இருக்குது. அதனால தான் இது வந்து ப்ரைவேட் பொட்டிக்னு சொல்லுவோம். அது செப்பரேட்டான ஒரு உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்பை விட அதிகமாக ஏன் இருக்கும்னு நான் சொல்கிறேன்னா, லாங்கர் த டைம் ஹாரிசான் விட நம்மளோட ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ராயல் என்ஃபீல்டு பைக்கை வாங்குறத விட ஒரு ஷேர்ஸ் வாங்கியிருக்கலாம், 8 ஷேர் வாங்கியிருக்கலாம், மாருதி கார் வாங்குறதுக்கு பதிலாக மாருதி ஷேர்ஸ் வாங்கியிருக்கலாம்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து பிஎம்எஸ் பெட்டர்னு நம்ம சொல்கிறது எப்போதுமே. ஓகே, பிஎம்எஸ்ல எந்த விதமான ரிஸ்க் எல்லாம் இருக்குது சார்? மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன ரிஸ்க் இருக்கோ அதே ரிஸ்க் பிஎம்எஸ்லேயும் இருக்குது. ரிஸ்க் இல்லாமலாம் கிடையாது. ஆர் ஈக்குவல் டு ஆர். ரிஸ்க் எடுத்தால் தான் ரிவார்டு கிடைக்கும். எவ்வளோக்கு ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு ரிவார்டு நம்மளுக்கு கிடைக்க போகுது. எப்படின்னா அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறோம்னா அதிகமாக ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம லாங்கர் த டைம் ஹாரிசான் இருக்கும்போது ரிஸ்க் எப்படி பைஃபெக்ட் ஆகுதோ, த சேம் சினாரியோ ஹேப்பன்ஸ் வித் பிஎம்எஸ் ஆஸ் வெல். நம்ம லாங்கர் த டைம் இருக்கும்போது ரிஸ்க் வந்து பைஃபெக்ட் ஆகிடும். ரிஸ்க் வந்து குறையும்னு வேணால் சொல்லலாம். ரிஸ்க் இல்லாமல் போகாது, குறைஞ்சிரும். ஏன்னா வந்து நம்மளோட மல்டிப்ளிகேஷன், அதாவது வந்து 2x 3x ஆயிடுச்சுன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ, அதோட எப்படி அது ரிஸ்கோட வீரியம் வந்து குறைஞ்சிரும். அது ரிஸ்கோட ஒரு பெரிய இது வந்து குறைஞ்சி நார்மலைஸ் ஆகிடும். நம்மளுக்கு வந்து பெரிய அளவுக்கான ஒரு பாதகம் இருக்காது அசல்ல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போதான் எஸ்ஐபியும் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கே அவேர்னஸ் ரொம்ப கம்மி. ஸோ பிஎம்எஸ்க்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு? இப்போ நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வேற, எஸ்ஐபி வேறன்னு சொல்கிறோம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஒன்று தான், அந்த அளவுக்கு கூட தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. இப்போ தான் அவேர்னஸ் வருது. மியூச்சுவல் ஃபண்ட் சகிகேன்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. நிறைய ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை காட்டிலும் விட பிஎம்எஸ் வந்து மோர் ஃபார் ஹெச்என்ஐஸ் அண்ட் என்ஆர்ஐஸ் இது நாள் வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ தான் கொஞ்ச நாளாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் தோஸ். ஏன்னா ப்ரிடாமினெண்ட்டாக திஸ் வாஸ் செப்பரேட்லி டிசைன்ட் ஃபார் என்ஆர்ஐஸ். டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ. ஏன்னா வந்து எப்படின்னா இது வந்து ஹை டிக்கெட் சைஸ். இது 2020க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது வந்து கோவிடுக்கு முன்னாடின்னு கூட சொல்லலாம். ஸோ பி வெரி ப்ரிசைஸ். 2020 ஜானுக்கு முன்னாடி இட் வாஸ் ஃபார் 25 lakh. அதுக்கு பிற்பாடு தான் இட் ஹஸ் சேஞ்ச் டு 50 lakh. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வாஸ் பியூர்லி ஃபார் ஹெச்என்ஐஸ் அண்ட் என்ஆர்ஐஸ்க்காகவே இருந்தது. அவ்வளோ பெரிய டிக்கெட் சைஸ் இருக்குது அது ரீட்டைல் கிட்டன்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஓப்பன் ஃபார் தெம். ஆனால் எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ப்ரிடாமினெண்ட்டாக ஹெவியாக யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஹெச்என்ஐஸுக்கும் என்ஆர்ஐஸ்க்கு மட்டுமே தெரிஞ்சது. இப்போ தான் நிறைய ஃபேமஸ் ஆகிட்டு நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் தெரியுது. இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஒரு 6 years இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் அமௌண்ட் வந்து 50 lakh ஆகிடணும், ஐ வில் மூவ் திஸ் ஃபண்ட் டு பிஎம்எஸ். அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்திருக்கு. ஏன்னா வந்து தே ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட் இன் எஸ்ஐபிஸ். நான் ஒரு 5 years போடுறேன் போல, நான் ஒரு 7 years போடுறேன். நான் அங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் பி மூவிங் தட் கார்பஸ் 50 lakh எனக்கு வந்துடணும். ஐ வில் பி மூவிங் தட் கார்பஸ் டு பிஎம்எஸ். ஏன்னா தே வாண்டட் ஏ ஸ்பெஷலைஸ்டு இன்ஜின், ஸ்பெஷல் சர்க்கார் உங்களுக்கு மட்டும் நடக்குது. ஸ்பெஷல் இன்ஜின் உங்களுக்காக மட்டுமே ஒரு ட்ரெயின் ஓடுதுன்னும் போது தட் வில் பி ஹேப்பனிங் இன் பிஎம்எஸ் ஒன்லி. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி கான்செப்ட் இருக்கு, பிஎம்எஸ்லயும் இருக்கு. பிஎம்எஸ் கிடையாது. பிஎம்எஸ்ல கிடையாது. பட் வீ கேன் என்ன சொல்கிறது, நம்ம ஒரு 50 lakh நீங்கள் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 10 lakhs வேணால் நீங்கள் வந்து மாதம் போடலாமே தவிர, பட் குறிப்பிட்ட பீரியட்டுக்குள்ளே நீங்கள் அந்த 50 lakh போட்டுடணும். அதுக்கப்புறம் டாப் அப் பண்ணலாம். டாப் அப் இஸ் ஃபார் 5 lakhs டாப் அப் பண்ணலாம். மாதம் 5 lakhs டாப் அப் பண்ணுறதுன்னு டாப் அப் பண்ணிக்கலாம். பட் எஸ்ஐபி கான்செப்ட் கிடையாது. ஓகே, அசட் அலோகேஷன் பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும்? அந்தந்த ஃபண்ட் மேனேஜர்ஸை பொறுத்தது. ஏன்னா வந்து நீங்கள் தீமேட்டிக்காக சூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரியான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி ஃபார்மாலேயோ இல்லை ஆட்டோ செக்டார்லேயோ இல்லைனா வந்து ஒரு சிமெண்ட் செக்டார்ஸில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியான தீமேட்டிக்காக அவங்க செக்டார் அலோகேஷன் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் இந்த பக்கம் வந்து மல்டி கேப் மாதிரி போயிட்டீங்க, லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால், இல்லைனா வந்து ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் மட்டும் போனீங்கன்னா இருக்கும். என்ன ஒரு பெரிய ப்ளஸ் நீங்கள் அசட் அலோகேஷனில் பிஎம்எஸ்ல பார்க்கும்போது பார்க்குறச்ச என்ன வரும்னா, நீங்கள் வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆஸ் எ ஃபுல் ரைட் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பிங்னு சொல்லுவோம். நம்ம இந்த கேப்புக்கு மேலே இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த பர்டிகுலர் பர்சன்டேஜுக்கு மேலே இந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லார்ஜ் கேப்னா ஒரு 70% தான் இன்வெஸ்ட் பண்ணணும். லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் 49% லார்ஜ் கேப், இல்லை 59% லார்ஜ் கேப், 41% மிட் கேப்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் அ கேஸ் டு பி. அவங்க ஃபண்ட் மேனேஜர் வந்து 90% ஃபுல்லாகவுமே வந்து ஈ கேன் பொசிஷன் இன் லார்ஜ் கேப் ஆஸ் வெல். இல்லைனா இஃப் ஹி ஃபீல்ஸ் லைக் த மார்க்கெட் இஸ் கோயிங் குட், மார்க்கெட் வந்து அவரோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ஹி இஸ் ஏபிள் டு ப்ரிடிக்ட் த மார்க்கெட்ன்ற பட்சத்தில் ஹி வில் பி இன்வெஸ்டிங் மோர் ஆன்
மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ். நீங்க இவ்வளோ வருஷமா பிஎம்எஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த வார் கண்டிஷன் நிறைய பேர் வந்து என்னோட பணத்தை இண்டெக்ஸ் ஃபண்ட்க்கு போடலாமா, டெட் ஃபண்ட்ஸ்க்கு மாற்றலாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட அது மாதிரி ஏதாச்சும் queries வந்திருக்கு? இப்போ என்கிட்ட 2 to 3 months சொல்கிறது எப்படின்னா, நான் வந்து எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுறேன், இந்த மார்க்கெட்டில் ஸ்டாப் பண்ண விரும்பலை நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு 5 to 6 yearsல ஐ வாண்டட் டு மூவ் மை என்டையர் கேபிட்டல் டு பிஎம்எஸ். அதாவது எப்படின்னா, நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஸ்டார்டிங்னு சொல்லுவாங்க ஆர்டியில் ஒரு டிசிப்ளின் வரதுக்காக, அடுத்தது பேங்க் எஃப்டின்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்த லான்ச் மியூச்சுவல் ஃபண்ட், த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பிஎம்எஸ். எப்படி வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியிலேருந்து பேங்க்குக்கு போயிட்டோம்னா தே வில் நாட் கம் டு போஸ்ட் ஆஃபீஸ் அகேன். த சேம் சினாரியோ ஹேப்பன்ஸ் வித் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்தவங்க வந்து will not be going to bank. Exact the same thing will be happening with PMS. PMS once வந்துட்டாங்கன்னா people will not be able to get into mutual fund again. அதாவது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது பக்கம் வர மாட்டாங்க. எப்படி நம்ம வந்து ஒரு பிரியாணி ஒரு கடையில் டேஸ்ட் பண்ணிட்டோம்னா they will not be able to go to other shops இல்லையா, அந்த மாதிரி தான் பிஎம்எஸ்ன்றது ஒரு டேஸ்ட் பண்ணிட்டாங்க, பப்ளிக் ஒரு கஸ்டமர் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவர் திருப்பி மியூச்சுவல் ஃபண்ட் கேட்க மாட்டார். he will be determined to get into PMS more. ஏன்னா வந்து அது ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும், ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரிஸ்க் R=R ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அதோட ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். எப்படி நம்ம காரில் போகிறது பாஷாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆட்டோவில் போயிட்டோம் பஸ்ஸில் போயிட்டோம், அடுத்த லெவல் நம்ம காரில் போகலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, ஒரு பாஷான காரில் போகலான்னு ஃபீல் பண்ணுறது இஸ் வாட் இஸ் பிஎம்எஸ் இஸ் ஆல் அபவுட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிஎம்எஸ்க்கு அப்புறம் ஏஎஃப் வந்திருக்கு. ஸோ பிஎம்எஸ் விட ஏஎஃப் எந்த அளவுக்கு பெட்டர்? பிஎம்எஸ்ல வந்து 50 lakh நான் சொன்னேன், ஏஎஃப்ல 1 crore. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிக்கெட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தே ஆர் இன்க்ரீசிங் த கேப்பிங். அதாவது வந்து கேப் ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு விதமான ஒரு ஃபண்ட் சைஸை உள்ளே கொண்டு வந்து அந்த ஃபண்டோட கேபிட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஃபண்டோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மாதிரியான தீமேட்டிக்கில் நீங்கள் போடலாம்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அதாவது வந்து பிஎம்எஸ்க்கு 50 lakhs, ஏஎஃப்க்கு 1 crore, எஸ்ஐஎஃப்னு சொல்லி 10 lakhs. ஸோ இப்படி தான் போட்டிருக்காங்களே தவிர இதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎஃப்ல 3 கேட்டகரிஸ் இருக்குது. கேட்டகரி 1, 2, 3ன்னு இருக்குது. அது பெரிய சப்ஜெக்ட். அது பிஎம்எஸ் மாதிரியோட அதோட பெரிய சப்ஜெக்ட் கேட்டகரி 1, 2, 3ன்றது. அதில் வந்து யார் யார் போடலாம் போடக்கூடாதுன்றது கண்டிஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. ஏன்னா வந்து மார்க்கெட் நிறைய தெரிஞ்சவங்களே மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கும்போது தேர் கெட்டிங் பேனிக். அதை விட ரிஸ்க் ஜாஸ்தி பிஎம்எஸ்ல, அதை விட ரொம்ப ரிஸ்க் ஏஎஃப்ல. ஏன்னா வந்து த லாங்கர் த டைம் விடவே நம்மளுக்கு வந்து பயம் அதிகமாக இருக்கும் ஏஎஃப்ல. ஏன்னா வந்து 1 crore போடுறோம், சில ஒருத்தரோட லைஃப் டைம் ஃபுல் ஸ்பேன் ஏர்னிங்ஸே அதுதான். என் கிளைண்ட்டுக்கெலாம் வந்து 40 years ஒர்க் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியில். அவரோட 40 yearsோட ஏர்னிங்ஸே 1.1 crores தான். 1 crore 10 lakh தான் வச்சிருக்காரு. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நான் ஏஎஃப்ல போடுன்னு சொன்னேன்னா தட் வில் பி வெரி பேட். ஸோ அவரால் போட முடியாது. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் HNIs and NRIs. ஏஎஃப் வந்து ஹையர் கார்பரேட்டுக்கு மட்டுமே தான் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தீசஸாக இருக்கும். ஏன்னா அது ரிஸ்க் அந்த மாதிரி இருக்குது, ஏன்னா அதோட டிக்கெட் சைஸ் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கிஃப்ட் சிட்டி மாதிரி ஒர்க் ஆகுமா சார் இது? ஏன்னா கிஃப்ட் சிட்டியுமே வந்து HNIஸ்க்கு NRIஸ்க்கும், ஸோ கிஃப்ட் சிட்டி மாதிரி தான் இது ஒர்க் ஆகுது. டிவிஷன் வேணால் வச்சுக்கலாம். அதில் வந்து பிஎம்எஸ்ல வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸும் வாங்குவாங்க. இதில் வந்து கிஃப்ட் சிட்டியில் வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸை ப்ரிடாமினெண்ட்டாக வாங்கி பண்ணுறாங்க. பிஎம்எஸ்ல வந்து ஃபாரின் ஃபண்டும் வாங்குவாங்க, இந்தியன் ஐஎன்ஆரும் வாங்குவாங்க. இப்போ NRIஸ்க்கு வந்து ஒன்ஸ் அவங்க 50 lakhs டிக்கெட் சைஸ் வச்சாங்கன்னா என்டர் ஆகலாம். ஸோ ஒரு டைம் ரீசார்ஜ் டாப் அப் பண்ணும்போதுமே வந்து 5 lakhs வந்து போடுறோம். ஸோ 5 lakhs அவங்கள்ட்ட இல்லாத பட்சம் 50 lakhs அப்படியே விட்டுடலாம். தட்ஸ் நாட் இட். உங்களுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஒரு 3 years பேக் போட்டிருக்காங்க, 2022 போட்டிருக்காங்க, 26ல இப்போ மார்க்கெட் இறங்கியிருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரியுது, கிளைண்ட் இஸ் மோர் அவேர் அப்படின்னா நம்ம போய் கேட்கலாம், அந்த மாதிரி வந்து டாப் அப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா தே ரெடி டு டாப் அப். இப்போ 2 to 3 clients வந்து டாப் அப்பே பண்ணியிருக்காங்க, 25 lakhs டாப் அப் பண்ணியிருக்காங்க, நாட் as 5 lakhs. அவங்க வந்து தே saw the return. அவங்க 2018ல போட்டாங்க, கோவிட்ல பெரிய ட்ராப் ஆச்சு. 2018ல போடும்போது 25 lakhs இருந்தது. ஒரு லைஃப் சினாரியோ, அது நான் ரியலாக நடந்த ஒரு கிளைண்ட்டுக்கே சொல்கிறேன். 2018ல ஒரு கிளைண்ட் போட்டிருந்தார் 25 lakhs, அது அப்படியே கோவிடும் போது 11 lakhs ஆயிடுச்சு. அதாவது 50% எரோட் ஆயிடுச்சு. 11 lakhs அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், என்ன பண்ணலாம், டாப் அப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க சார்னு சொன்னோம். அப்போ ஃபுல்லாக லாக்டவுன், நம்மளுக்கு தெரியும், எங்கேயுமே வெளியில் போக முடியல, பாஸும் கிடைக்கல. அவர் பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணார். பிஎஃப் லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டார். பண்ணுங்க சார், வரி பண்ணிக்க வேண்டாம், நல்லா இருக்கும் சார், வரி பண்ணிக்க வேண்டாம், நம்மளோட கேஷும் அதில் போட்டிருக்கோம், நம்மளுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய கிளைண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், வரி பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஹி வாஸ் வித் அஸ் ஃபார் 25+ years. ஸோ அவர் நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அவர் ட்ரை பண்ணார் லோன் எடுக்கிறதுக்கு, பட் அவரால் முடியாத பட்சத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ஹி லெஃப்ட் இட். ஏன்னா கோவிட், பாஸ் கிடைக்கல, லோன் போடணும்னு சொன்னால் பாஸ் அப்ரூவ் பண்ணலை கவர்மெண்ட்டில். ஸோ அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்போ லாஸ்ட் 3 months பேக் 4 months பேக் எடுத்து பார்த்தோம் ரிப்போர்ட், 11 lakhs has become 96 lakh. ஸோ என்ன நான் இங்கே சொல்ல வரேன்னா, முக்கியமான விஷயம் வந்து 2018ல போட்டார், 2019லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 7 years அதில் இருக்காரு, 6 to 7 years அந்த ஃபண்டில் இருந்திருக்காரு. ஹி ஹஸ் சீன் மல்டிபிள் சைக்கிள்ஸ் இந்த மார்க்கெட். அந்த போர்ட்ஃபோலியோ வந்து அந்த போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாமே அந்த சைக்கிள்ஸை நிறைய பார்த்துருக்கு மார்க்கெட்டில். கோவிடை பார்த்துருக்கு, அதுக்கப்புறம் யுக்ரைன் ரஷ்யா வாரை பார்த்துருக்கு, அதுக்கப்புறம் சைட்வேஸ் மார்க்கெட்டை பார்த்துருக்கு, அப்புறம் இப்போ நடக்கிற அந்த ஒரு கலாமிட்டி நடந்துகிட்டு இருக்கு, இப்போ நடக்கிற வார் சினாரியோவான கலாமிட்டியும் அந்த போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது இட் எவ்வளோ மெச்சூர் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதோட ரிட்டர்ன்ஸும் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அதுக்கான ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து எக்யூப் ஆகிடுவாங்க. நம்ம எப்படி வயசு ஆக மெச்சூர் ஆகிற மாதிரி த சேம் சினாரியோ ஹேப்பன்ஸ் வித் போர்ட்ஃபோலியோ ஆஸ் வெல்.
மியூச்சுவல் ஃபண்ட்லயும் பிஎம்எஸ்லயும் சேம் அளவு ரிஸ்க் தான் இருக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ் மட்டும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் பிஎம்எஸ்ல அதிகமா கிடைக்குது. நான் கொஞ்சம் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்துட்டு ஏன் இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்? அதான் நம்மளே சொன்ன மாதிரி தான், ரிஸ்க் அதிகமாக எடுத்தால் ரிவார்டு நல்லா வரும். நம்மளுக்கு ரிவார்டு நிறைய வேணும்னா வி ஷுட் பி ரெடி டு டேக் ரிஸ்க். எப்படி நம்ம சைக்கிளில் ஓட்டும் போது ஃபஸ்ட்டு ஓட்டும் போது பேலன்ஸ் கிடைக்காது, பயந்துருவோம், பயமாக இருக்கும், விழுந்துருவோமான்னு. விழுந்ததுக்கப்புறம் வி வில் பி ஏபிள் டு மேனேஜ். த சேம் திங்ஸ் ஹேப்பன்ஸ் வித் இயர். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருக்கிறதுக்காக தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வரீங்க. கொஞ்ச நாள் போகுது, கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆனவொடனே சரி மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு புரியுது, சரி எஃப்டியை விட அதிகமாக ரிட்டர்ன் வரும், போஸ்ட் ஆஃபீஸை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வரும், இந்த ஸ்டோரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ அதை விட அதிகமான ரிட்டர்ன் கிடைக்குதுன்னும் போது ஏன் நம்ம எடுத்துக்கக்கூடாது? ரிஸ்க்குன்னு இறங்கியாச்சு, எதில் எடுத்தாலும் ஒரே ரிஸ்க் தான். இந்த பக்கம் ஒரே ரிஸ்க் தான், அந்த பக்கம் ஒரே ரிஸ்க் கார்பஸ் தான். பெருசு இல்ல சார். இப்ப நான் எஸ்ஐபியை பிரிச்சு போடுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல 50 லட்சம் கொண்டு பிஎம்எஸ்ல போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமாம், கரெக்டு தான். நான் இருக்கடா இல்லை, நான் சொல்ல மாட்டேன். த திங் இஸ் அந்த இடத்துல போயிட்டு நம்ம போயிட்டு ஒரு விதமான எந்த மாதிரி தீமேட்டிக்கான ஃபண்ட்ஸ் வேணும் நம்ம தான் சூஸ் பண்ணணும். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப்பான போர்ட்ஃபோலியோ மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் 370க்கு மேலே பொட்டிக்ஸ் இருக்காங்க இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். பிஎம்எஸ் பொட்டிக், இது வந்து ப்ரைவேட் பொட்டிக்னு சொல்லுவோம். ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் வச்சிருக்காங்க பிஎம்எஸ். அட் த சேம் டைம் ப்ரைவேட் பொட்டிக்ஸும் வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 370க்கும் மேலே. நான் சொல்கிறது 2 years பேக் டேட்டா. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 400+ ஆயிருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்து உள்ளுக்குள்ள இங்கே ஃபண்டு மேனேஜ் பண்ணுறாங்க. இது வந்து HNI கிளைண்ட்ஸாக இருக்கலாம், NRI கிளைண்ட்ஸாக இருக்கலாம், ரீட்டைலர்ஸாக இருக்கலாம். நான் என்ன சொல்ல வருவோம்னா, நம்ம எப்போயும் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 5 ஃபண்டாக பிரிப்பாங்க. 50 லட்சத்தை வந்து 5 ஃபண்டாக பிரிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பிரிக்க முடியாது, ஒரே பிஎம்எஸ் ஃபண்டாக தான் போட முடியும். ஆனால் நீங்கள் 1 crore கொடுத்தீங்கன்னா 2 ஃபண்டாக வேணால் பிரிப்பாங்க. 2 பிஎம்எஸ் தீமேட்டிக்காக ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் போடலாம், இல்லை லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப்னு பிரித்து போடலாம். என்னென்ன நம்ம இங்கே பார்க்கணும்னா, ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு மட்டும் இல்லாமல் அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கணும். அதாவது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ 20 ஸ்டாக்ஸ் இருக்கலாம், 15 ஸ்டாக்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து 50 ஸ்டாக்ஸ் இருக்கலாம், 40 ஸ்டாக்ஸ் இருக்கலாம். அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி ரன் ஆயிருக்கு, ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸ் எப்படி போர்ட்ஃபோலியோ வைஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அந்த கம்பெனி என்ன மாதிரியான கம்பெனி வாங்கியிருக்காரு. ஒரு கம்பெனி வாங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், பேக்ட்ராப் ஸ்டோரி. ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாரு, ரிசர்ச் அனலிஸ்ட் ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாரு. அதெல்லாம் கேட்டால் கொடுப்பாங்க, ஒரு பொட்டிக்ஸ்லையுமே கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி படிச்சுட்டு ஹவு த போர்ட்ஃபோலியோ ரன்ஸ்ன்றதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. மியூச்சுவல் ஃபண்டை விட இதில் அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும். அட் த சேம் டைம் ரிஸ்க்கும் ஜாஸ்தி. ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அதிகமாக ரிவார்டு வரத்தில் போனால் என்ன, அவ்வளோதான். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் லாஸ்ட் அலோகேஷன் பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15% இருந்தால் சேஃபா இருக்கும். மற்ற ஃபண்ட்ஸ் வந்து ட்ராப் ஆகும்போது இது சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே கொண்டு ஒரே ஃபண்ட்ஸில் போகிறோம். இப்போ லார்ஜ் கேப்பில் மட்டும் போடுறேன், ஸ்மால் கேப்பில் மட்டும் போடுறேன். ஸோ இது எந்த அளவுக்கு சார் இன்னுமே ரிஸ்க் கொடுக்குது? அவன் வந்து அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட் மேனேஜர் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி சடனாக வந்து ஒரு ட்ராப் ஆயிருக்கு மார்க்கெட்டு, கோல்டு சில்வரில் ஏறி இருக்கு, நான் அங்கே வந்து இது பண்ணிட மாட்டேனா, அங்கே மார்க்கெட் ஏறிடும், அந்த பக்கம் அந்த செக்மெண்ட் வந்து ஏறுது, நான் ஐ கேன் இன்வெஸ்ட் தேர்ன்னு நீங்கள் கேட்குறீங்க. இது நீங்கள் பிஎம்எஸ்ல போட்டிருந்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரைவேட் பொட்டிக், ஃபேமஸான பொட்டிக் மும்பையில் இருக்கிறது, சடனாக அவங்க அலோகேஷனை சேஞ்ச் பண்ணி தே மூவ் த என்டையர் பொசிஷன் டு சில்வர் அண்ட் கோல்டு ETF. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்ல வந்து கோல்டு ETF, சில்வர் ETFலாம் வாங்க மாட்டாங்க. பிகாஸ் கிளைண்ட்டோட ஹேண்டலிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கிளைண்ட் வந்து கேட்பாங்க, நீ கோல்டு ETF வாங்கிறதுக்கு ஐ மை செல்ஃப் வில் பை இன் மை டிமெட் அக்கௌண்ட், வை வுட் ஐ ஈவன் கிவ் யூ 50 lakh and நீ வாங்குறதுக்கு நான் எதுக்கு காசு கொடுக்கணும்னு கேட்பாங்க. பட் தே டுக் தட் ரிஸ்க். சில்வர் நல்லா இருக்கும்னு சொல்லி that fund manager took a very big கான்ஃபிடென்ட்டான மூவ் எடுத்து he invested almost ஒரு 10% of the funds in that. ஒரு 50 lakh தரோம்னா 10% 5 லட்சம், ஒரு 4லேருந்து 4.5 லட்சத்துக்கு வந்து சில்வர் ETFல வாங்கியிருக்காரு. அந்த 10% இன்வெஸ்ட் பண்ணது கிட்டத்தட்ட 22% ஆயிருக்கு. அதாவது 2லேருந்து 3 மடங்கு ஏறி இருக்கு ஃபண்டோட, அதாவது சில்வரில் ETFல இன்வெஸ்ட் பண்ணது மட்டுமே. ஸோ இந்த மாதிரியான கால்ஸ் வந்து பிஎம்எஸ் டக்குன்னு எடுக்க முடியும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு சுதாரிச்சுக்கிட்டு ஐயோ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஒர்க் ஆகலை, ரிடம்ஷன் பண்ணு, அதுக்கப்புறம் பண்ணி அதுலேருந்து தூக்கிட்டு வந்து கோல்டு அண்ட் சில்வரான ஃபண்ட், கமாடிட்டி ஃபண்ட்ஸில் போடலாம், இல்லைனா மல்டி அசெட்டில் போடலான்ற கால்ஸை விட இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட்டான ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க நம்மளோட சிறந்து படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி FRM, CFA, CAலாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க. தே நோ மச் பெட்டர் தென் அஸ். எப்பவுமே தேர் ஆர் பீப்புள் ஹூ நோ மச் பெட்டர் தென் அஸ். அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம சேஃபாக இருக்கிறது நல்லது. அப்போ தான் நம்ம ஃபண்டு சேஃபாக இருக்கும். ஓகே, மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணுறது உண்டு. ஸோ பிஎம்எஸ் நிறைய பேர் எக்ஸிட் ஆயிருக்காங்களா சார்? எக்ஸிட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்களோட கார்பஸ் டச் ஆயிருக்கும். ஒரு 25 lakh போட்டு தான் சொன்னேன், மோடி சொன்னது தான். ஒரு 96 lakh வந்துருச்சு. அவர் என்ன சொன்னார்னா வித்ட்ரா பண்ணலாமான்னு கேட்டார். ஹி இஸ் ரெடி டு வித்ட்ரா. ஃபண்ட் மேனேஜர் ஹவுஸில் என்ன சொன்னாங்கன்னா 46 lakhs மட்டும் எடுத்துக்க சொல்லுங்க, மிச்சர் 50 lakhs வேணா லெட் இட் ரீடைன் தேர் அப்படின்ட்டாங்க. சின்ஸ் பிகாஸ் ஹி வாஸ் நாட் இன் நீட் ஆஃப் மணி, அவர் ஒரு 46 lakhs மட்டும் எடுத்துக்கிட்டார், மிச்சர் அமௌண்ட் அதிலே இருந்தது. இது வரைக்கும் நடந்த கிளைண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30 கிளைண்ட்ஸ் மேலே பிஎம்எஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க யாருமே வந்து இந்த மார்க்கெட் இறங்குறதுனால எடுக்கணும்னு சொல்லலை. தே வர் ரெடி டு இன்வெஸ்ட் when the market is down. டாக்ஸேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ல கம்பேர் பண்ணும்போது பிஎம்எஸ்ல எப்படி சார் இருக்கு? அதே சேம் தான். ஓகே, டாக்ஸ் எல்லாத்துலயும் ஒன்று தான். எல்லா அதில் எப்படி இருக்கோ அதே எக்ஸிட் லோட் எல்லாமே.
எல்லாமே இருக்குது. எக்ஸிட்டோட அதே மாதிரி தான் 3%, 2%, 1% வரைக்கும் இருக்கும். ஸ்டார்டிங்கில் 1 இயர்க்குள்ள எடுத்துட்டாங்கன்னா 3% பிடிப்பாங்க சில ஒரு ப்ரைவேட் பொட்டிக்கில். செகண்ட் இயர் எடுத்தாங்கன்னா 2% பிடிப்பாங்க. தேர்ட் இயர் எடுத்தாங்கன்னா 1% பிடிப்பாங்க. அந்த லோடில் ஃபுல் எக்ஸிட் லோடுன்னு சொல்லுவோம் அது பிடிப்பாங்க. டாக்ஸேஷனில் வந்து அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எல்லாமே வில் பி ஆன் பேட் ஆன் அந்த கிளைண்ட் தான் எடுத்துக்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சேம் அது சார். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் பொட்டிக் டு பொட்டிக். அதாவது வந்து அவங்க ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட, அதாவது வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட போனாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலர் ஃபண்டுன்னு இருக்கும், அதில் தான் போடுவாங்க. அதில் போடும்போது இட் வேரிஸ். அதாவது வந்து 1.8%லேருந்து 2% வரைக்கும் இட் வில் வேரி. அதாவது வந்து அந்த இயர் ஆன் இயர் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, இட் வில் வேரி. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸுமே நிறைய இருக்கா? இருக்காங்க. தேர் ஆர் பீப்புள் ஹூஎவர் மெயின்டைனிங் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுமே பிஎம்எஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறாங்க. அவங்களும் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்எஃப்ஐல ஆம்ஃபியில் வந்து எக்ஸாம் இருக்கோ அது சேம் வே வந்து பிஎம்எஸ்லேயும் ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணினா தே கேன் டூ. இப்போவுமே நிறைய என்ஆர்ஐஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு தனி ஃபண்ட்ஸ் இருக்கிறதுனால இப்போவுமே மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ஆர்ஐஸ் அதிகமாக இருக்காங்களா, ஹெச்என்ஐஸ் அதிகமாக இருக்காங்களா? நான் இப்போ சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இதில் இப்போ வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டாங்க. பிகாஸ் ரீட்டைலர்ஸ்க்கு வந்து ஹெச்என்ஐஸை என்ஆர்ஐஸை பார்க்கும்போது நான் அந்த அளவுக்கு வரணும்னும் போது தே ஆர் பிளானிங் டு மூவிங் அப் த லேடர். அதாவது நானும் அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு தே ஆர் ரெடி. அவங்க தான் சொன்னேன் இல்லையா, நான் 6 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு பிஎம்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ எனக்கு 50 lakh வேணும். 50 lakh என்ன எஸ்ஐபி? 40,000 எஸ்ஐபியா, 30,000 எஸ்ஐபியா, இல்லை 70,000 எஸ்ஐபியா? ஐம் ரெடி டு இன்வெஸ்ட். ஏன்னா தே வாண்டட் டு மூவ் அப் த லேடர். ஏன்னா நான் சும்மா எஸ்ஐபி போட்டுக்கிட்டு இருக்கேன், 1000 ரூபாய் எஸ்ஐபி போடுறேன், 25 வருஷம் போடுறேன், அது பாட்டுக்கு பொறுமையாக 1 கோடி 25 வருஷம் கழிச்சு ஆகட்டும்னா இன்றைக்கி இருக்கிற 10 லட்சம் மாதிரி தான் 1 கோடி இன்ஃப்ளேஷன் ரேட்டில். ஸோ தே ஆர் ரெடி டு ஸ்கேல் அப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஹையர் ஸோ தட் தே கேன் டேஸ்ட் த ரியல் சென்ஸ் ஆஃப் மணி சூன். இப்போ நான் பிஎம்எஸ்ல போட்ட ஒரு அமௌண்ட் டபுள் ஆகணும்னா எவ்வளோ வருஷம் சார் வெயிட் பண்ணணும்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் வந்து சொல்ல முடியாது. 12 to 13% தான் நான் செபி கைட்லைன் சொல்ல முடியும். நம்ம வந்து லாங்கர் த டைம் வெயிட் பண்ணால் நல்லது. 5 to 8 இயர்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ரிட்டர்ன் பார்க்கலாம். நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் அது சொல்ல மாட்டேன். பிஎம்எஸ் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.